உங்கள் பேக் க்ரோத் ஏன் ஸ்டாப் ஆச்சு தெரியுமா? இந்த 5 எக்ஸசைஸ் ட்ரை பண்ணல, அதான் ப்ராப்ளம். இந்த ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணால் வித் திக்னஸ், ஸ்பீட் டேப்பர் எல்லாமே ஒரே வீடியோவில் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 எக்ஸசைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டம்பல் புல் ஓவர். இது வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பேக் ஒர்க் அவுட். இதை வந்து பல பேர் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அதனால தான் லேட் வந்து சரியாக க்ரோ ஆகிறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ம் வச்சு கீழே லோவர் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டம்பில் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகணும். அப்புறம் திரும்ப பேக் டு செஸ்ட் வந்து நீங்கள் புல் பண்ணணும். செஸ்ட் வரைக்கும் நீங்கள் புல் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்கள் ஹெட் வரைக்கும் நீங்கள் புல் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் புல் பண்ணுறப்ப டாப்லேருந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் புல் பண்ணணும். அந்த லேட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து போகணும். ஸோ அந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்றதை நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப தான் அந்த லேத்தோட வித்து வந்து உங்களுக்கு நல்லா பில்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டம்பிள் புல் ஓவரோட டெக்னிக்கு. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறத நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். செகண்ட் வந்து டீபார் ரோயிங். இதுதான் வந்து உங்களோட பேக் வந்து டிக்காக பில்ட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து இதுதான். செஸ்ட் பேடை நல்லா டைட்டாக இது பண்ணி எல்போவை வந்து நீங்கள் நல்லா புல் பண்ணணும். புல் பண்ணுறப்ப டாப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு லேட் மசில் வந்து ஒரு நல்ல ஃபீல் பண்ணணும். எவ்ரி ரெப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ராடை ஹேண்டால் புல் பண்ணாதீங்க, எல்போவில் புல் பண்ணுங்கள். அதுதான் வந்து சீக்ரெட். நம்ம தேர்ட் ஒர்க் அவுட் போவோம். தேர்ட் எக்ஸசைஸ் கேபிள் ஃப்ரண்ட் புல் டவுன். அந்த வி டேப்பர் லுக் வேணும்னா இந்த ஒர்க் அவுட் தான் வந்து மஸ்ட்டு. வைடாக க்ரிப்பை பிடிங்க, செஸ்ட்டை வச்சுக்கோங்க. லேஸாக பின்னாடி சாஞ்சிட்டு உங்கள் அப்பர் செஸ்ட்டுக்கு நல்லா புல் பண்ணுங்கள். லேட்டுக்கு வந்து அந்த ஸ்க்வீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வந்து ஃபீல் போகணும். அந்த ஃபீல் போனால் தான் இந்த ஒர்க் அவுட் கரெக்டாக போகுதுன்ற மாதிரி அர்த்தம். ரொம்ப பெண்ட் பண்ணி பின்னாடி சாயாதீங்க. லேட் ஸ்ட்ரெச் ஆகுதா ஃபீல் பண்ணுங்கள். அதுதான் வித் பில்டு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்த் எக்ஸசைஸ் கேபிள் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் புல் டவுன். இதில் வந்து எவ்ரி ரெப் வந்து உங்களுக்கு கான்டென்ட் டென்ஷன் வந்து லேட் மசிலுக்கு போகும். ஸ்ட்ரெயிட்டாக ஆர்மை வச்சு எல்போ பெண்ட் வச்சுக்கோங்க. பிக் ஆர்க்கில் புல் பண்ணுங்கள். பாட்டம் வந்து ஹார்டாக ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ரிட்டர்ன் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் தான் ஆவரேஜ் பேக்கு கிரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு போகலாம். லாஸ்ட் எக்ஸசைஸ் பேக் எக்ஸ்டென்ஷன். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களோட எவ்ரி லிஃப்ட் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். ஃபீட் லாக் பண்ணுங்கள். ஸ்லோவாக லோவர் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்கள். திரும்பவும் ட்ரைவ் அப் பண்ணுங்கள். டாப்பில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். லோவர் பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும். டெட் லிஃப்ட், ஸ்குவாட்டு எல்லாமே ஸ்ட்ராங்கர் ஆகும். வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணிவிடுங்க. உங்களோட லோவர் பேக்கு அண்ட் கோர் மசில் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை அடுத்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு வர ஒர்க் அவுட்ஸில். இப்போ வந்து நம்ம வந்து இதோட லேட் மசிலை நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் லேட் வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்ற மாதிரி. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட் மசில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த லேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ட்ரென்த் ஆகியிருக்கு அப்படின்றத இதில் பாருங்கள். அப்படியே நல்லா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். உங்களுக்கு வந்து லேட் மசில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வி ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.